friends, வணக்கம், வந்தனம், வெல்கம் டு ரமேஷ் ஆர்டிசி யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சார் இந்தியன் பாலிட்டில அடுத்தால சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் போடுங்க சார், சீக்கிரமா போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னது அப்படின்னா சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய டாபிக். சோ தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிம்பாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எந்தெந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ்ல 1 வேர்டு டைப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரிதான், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல மெயின்ல டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரிதான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாம குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, விஏஓ இது போன்ற டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், சோ இதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற இந்தியன் பாலிட்டில உள்ள ஒரு டாபிக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ஈஸியும் கூட. சோ சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சிறப்பு அம்சங்கள் மொத்தம் 17 இருக்கு. எத்தனை இருக்கு? 17 இருக்கு. சரியா? சோ இன்னைக்கு நம்ம எத்தனை பார்க்க போறோம்னா ஒரு 5 சிறப்பு அம்சங்களை பார்க்க போறோம். நாளைக்கு இன்னொரு 5, நாளைக்கு அதுக்கடுத்த நாள் இன்னொரு 5 அப்படின்னு இந்த சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை 3 பார்ட்டா பார்க்க போறோம். பார்ட் 1 இன்னைக்கு, பார்ட் 2, பார்ட் 3 3 பிரிவா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதுக்கு வேண்டிதான். சரியா? நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அதுக்கு வேண்டி இந்த சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை 3 பார்ட்டா பிரிக்க போறேன். சோ இன்னைக்கு பார்ட் 1ல ஒரு 5 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸா பார்க்கலாம். சரியா? ஆனா சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மொத்தம் எத்தனை? 17 உண்டு. அந்த 17ல இன்னைக்கு பார்க்கக்கூடியது 5 தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்காங்க? lengthiest written constitution. அப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய முதல் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னது? lengthiest written constitution. செகண்ட் ஒன் drawn from various source, பல்வேறு மூலங்களிலிருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. மூணாவது blend of rigidity and flexibility. அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படின்னா பகுதியளவு நெகிழும் தன்மை கொண்டது, பகுதியளவு நெகிழா தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம். So rigidity and flexibility. நாலாவது federal with unitary bias, அதாவது ஒற்றை ஆட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுல 5வது ஃபியூச்சர் என்னன்னா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அது எப்படி அப்படிங்கிறது இது ஒரு சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன பார்க்க போறோம்னா lengthiest written constitution. இத பத்தி பார்க்க போறோம். சோ வேர்ல்டிலேயே, உலகத்திலேயே மிகவும் நீளமான ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எது? நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். சோ lengthiest written constitution அது எது அப்படின்னா இந்தியா. சரியா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டிலேயே மிகவும் பெரிய lengthiest written constitution அப்படின்னா அது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். செகண்ட் பாயிண்ட், கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. சோ என்ன டைப்லாம் அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு, அன்ரிட்டன் அப்படிங்கிற இன்னொரு டைப் இருக்கு. சோ கான்ஸ்டிடியூஷன் மொத்தம் 2 டைப், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன்னொரு அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இந்த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா யுஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன் அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா யூகே, இங்கிலாந்துல உள்ள கான்ஸ்டிடியூஷன் அன்ரிட்டன், எழுதப்படாத கான்ஸ்டிடியூஷன். அது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னது? ரிட்டனா அன்ரிட்டனா? நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். சரி, ஓகே. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிட்டன் ஓகே தான், ரைட். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எலெக்ட் பண்ணும்போது, அதாவது 1949ல இயற்றும் போது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 395 ஆர்டிகல் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, அடுத்தால ஷெட்யூல் 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இப்போ 2016 முதற்கொண்டு எவ்வளவு இருக்கு? 465 ஆர்டிகல் இருக்கு, 25 பார்ட்ஸ், 25 பகுதிகள், 12 ஷெட்யூல், 12 அட்டவணைகள் இருக்கு. சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் எத்தனை ஆர்டிகல் இருக்கு பாருங்க, 465 ஆர்டிகல், 25 பார்ட்ஸா பிரிச்சு 12 ஷெட்யூல் வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன் உலகத்துல எதுக்குமே கிடையாது. சரி, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசா இருக்குப்பா,
எதனால? ரீசன் என்னது? நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இவ்வளவு பெருசா இருக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ், காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேக்டர்ஸ். சோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர், புவியியல் காரணிகள், ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர். சோ நம்மளுடைய இந்தியாவானது பல்வேறு மதங்களை கொண்டது, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டது, பல்வேறு புவியியல் அமைப்புகளை கொண்டது. இங்க மலைகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, கடல்கள் இருக்கு, ஏரிகள் இருக்கு, இப்படி பல்வேறு. இப்ப பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு போனா ரொம்ப குளிரா இருக்கும், ஜம்மு காஷ்மீருக்கு போனா ரொம்ப குளிரா இருக்கும், மதுரை திருச்சி சென்னைக்கு போனா ரொம்ப ஹீட்டா இருக்கும். இப்படி பல்வேறு காலநிலைகள், புவியியல் காரணிகளை கொண்டது. அப்ப எல்லா இடங்களுக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஒரே மாதிரி வைக்க முடியாது. சோ டிஃபர் ஆகதான் செய்யும். அப்போ லெந்தியஸ்டா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்க புவியியல் காரணிகளுக்கு ஏற்ப அந்த இடத்துடைய புவியியல் காரணி எப்படி இருக்கோ, ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல சட்டம் வேணும். அதே சட்டம் எல்லா இடங்களுக்கும் பொருந்தாது. அதனால இந்த ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ்னால நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பெருசாச்சு. ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர், வரலாற்று காரணி. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் வரலாற்று காரணினால பெருசா இருக்கு. சோ வரலாற்று காரணி என்னது? இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935, 1935. அந்த 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் யார் கொண்டு வந்தது? நம்ம நாட்டை அப்போது ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்தது. அப்போ அந்த இருந்து நம்ம மேக்சிமம் கான்செப்ட நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். ஆக்சுவலா அந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்ங்கிறது யாரால் எழுதப்பட்டது? பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் எழுதப்பட்டது. அதுல இருந்து நிறைய கான்செப்ட் அப்படியே தூக்கி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வச்சுட்டோம். காரணம் என்னது அப்படின்னா அதுல சொல்லப்பட்ட நிறைய கான்செப்ட் நம்ம இந்திய நாட்டுக்கு ஒத்து வந்துச்சு. அப்போ அதுல இருந்து எடுக்கப்பட்டதுனால நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம சொல்லிட்டு வரணும். எப்படி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லி நம்ம கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வரணும். அதனால இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்னாலே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெருசாயிட்டு. மூணாவது சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்தியா முழுமைக்கும் ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு, கேரளாக்கு ஒண்ணு, கர்நாடகாவுக்கு ஒண்ணுலாம் கிடையாது. இந்தியா முழுமைக்கும் ஒரே கான்ஸ்டிடியூஷன். அப்ப இதே இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணுதான் இருக்கு நம்ம இந்திய நாட்டுக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பவர் என்னது அப்படின்னு சொல்லணும். ஸ்டேட் கவர்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்டுடைய பவர் என்னது அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்னென்ன தகுதிகள், எலிஜிபிலிட்டி இருக்கு. சோ எல்லாமே அப்படி ஒரே கான்ஸ்டிடியூஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பவர்ஸ், அவங்களுடைய எல்லா ரிலேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு, யாருக்கு அதிகாரம் அதிகம், யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் அப்படின்னு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் உள்ள அத்துணைக்கும் உள்ள அதிகாரங்கள், அதிகார பகிர்வுகள், யாருக்கு அதிகாரம் அதிகம், எல்லா மேட்டரையும் ஒரே கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லணும் அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இதே இது நீங்க யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யுஎஸ்ஏ அப்படிங்கிற நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன். அந்த நாட்டுல நிறைய என்ன இருக்கு? ஸ்டேட்ஸ் இருக்கு. இப்ப கலிபோர்னியா இருக்கலாம், அதே மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் இன்னொரு கான்ஸ்டிடியூஷன். நீங்க அமெரிக்கால குடியுரிமை வாங்குவீங்க, யுஎஸ்ஏல. அங்க கலிபோர்னியால அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டுக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அங்க உள்ள ஒரு ஸ்டேட்ஸ்ல போய் குடியேற போறீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அப்படி அங்க ரெண்டு கான்ஸ்டிடியூஷன் உண்டு. ஆனா நம்ம இந்தியா பொறுத்தவரை இந்தியாவில எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்? குடியேறலாம். ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். அப்படி சிங்கிள் கான்ஸ்டிடியூஷனா இருக்கிறதுனால இது பெருசா இருக்கு. அடுத்தால நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது அதுல இருந்தவங்க பெரும்பாலும் லீகல் லுமினரிஸா இருந்தாங்க. லீகல் லுமினரிஸ் என்னது? நிறைய பேர் சட்டம் படிச்ச மாமேதைகளா இருந்தாங்க. அப்ப சட்டம் படிச்ச மாமேதைகளா இருக்கிறதுனால அந்த கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வேர்ட்ஸ் எல்லாமே லீகல் வேர்ட்ஸா இருக்கு. அப்ப லீகல் வேர்ட்ஸ் சொல்லும் போது அதோடைய மீனிங் வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது. அப்போ அந்த லீகல் வேர்ட்ஸ்க்குள்ள டெஃபினிஷன் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த லீகல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். இப்படி டெஃபினிஷன் கொடுத்து 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 அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஆயிடுச்சு? பெருசாயிடுச்சு. காரணம் யாரு? இந்த லீகல் லுமினரிஸ், சட்ட மாமேதைகள் நிறைய பேர்.
அரசியல் மாமேதைகள் நிறைய பேர் சேர்ந்துதான் கான்ஸ்டிடியூஷனை வடிவமைச்சாங்க. அதனால சோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது ஃபீச்சர் என்னது அப்படின்னா drawn from various sources, பல்வேறு மூலங்களில் இருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுக்கப்பட்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்ப எந்தெந்த சோர்ஸ்ல இருந்தா எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935, இது ஒரு சோர்ஸ். இதுல இருந்தா மேக்சிமம் கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்து எழுதப்பட்டது. அப்போ இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935ல நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நம்ம எங்க இருந்தா எடுத்தோம், இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்ல இருந்தா எடுத்தோம். அடுத்தால ஃபெடரல் கான்செப்ட், ஃபெடரல் என்னது, ஃபெடரல் கான்செப்ட் கூட்டாட்சி தன்மை. அந்த கூட்டாட்சி அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து இந்த நாட்டை வழிநடத்தும் அப்படிங்கிற ஃபெடரல் கான்செப்ட், கூட்டாட்சி அப்படிங்கிற கான்செப்ட இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்ல தான் எடுத்தோம். அடுத்த என்ன கான்செப்ட், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற கான்செப்டும் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்ல தான் எடுத்தோம். வேற என்ன கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா, டிவிஷன் ஆஃப் பவர், டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற கான்செப்டும் எங்க இருந்து எடுத்தோம், இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட். டிவிஷன் ஆஃப் பவர் தான் இது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கு, இவங்களுடைய அதிகாரத்துல அவங்க என்னென்ன விஷயங்கள்ல சென்ட்ரல் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற டிவிஷன் ஆஃப் பவர் கான்செப்ட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 தான் எடுத்தோம். அடுத்த என்ன கான்செப்ட் எடுத்தோம், எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி யாரு டிக்ளேர் பண்ணுவா, நம்ம இந்தியாவுடைய பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாரு. யார் பேச்ச கேட்டு, பிஎம் அண்ட் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து யார்கிட்ட சொல்லுவாங்க, பிரசிடென்ட்ட சொல்லுவாங்க, இப்படி நாடு வந்து நெருக்கடியில இருக்கு, நிதி நெருக்கடியில இருக்கா, இல்லனா தேசிய நெருக்கடியில இருக்கா, என்ன நெருக்கடியில இருக்குன்னு கேட்பாரு. 3 டைப் உண்டு நெருக்கடியில, எமர்ஜென்சில. அந்த பிஎம்மும் மினிஸ்டரும் சேர்ந்து ஒரு பெட்டி, ஒரு இது மாதிரி எழுதி ஆர்டர் பாஸ் பண்ணி யார்கிட்ட கொடுப்பாங்க, பிரசிடென்ட் கொடுப்பாங்க. அந்த பிரசிடென்ட் தான் என்ன டிக்ளேர் பண்ணுவார் எமர்ஜென்சி அப்படின்னு. புரியுதா? இப்படி இந்த 5 கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்தோம், இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 எடுத்து. வேற இது மட்டும் தான் சோர்ஸா அப்படின்னா இல்ல. அடுத்தால philosophical area of Indian Constitution, philosophical area of Indian Constitution. அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்புல உள்ள இந்த philosophical ஏரியாவை எங்க இருந்து சுட்டோம் அப்படின்னா, நம்ம USA அண்ட் அயர்லாந்து இந்த 2 நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த philosophical ஏரியாவை எடுத்து எழுதணும். அப்ப philosophical ஏரியானா எதெல்லாம் philosophical ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்ட் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை எங்க இருந்து எடுத்து எழுதணும்னா, USA கான்ஸ்டிடியூஷன் இருந்து எடுத்து எழுதணும். டைரக்ட் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு காட்டும் வழி நடைமுறைகள் அப்படிங்கிற கான்செப்டையும் எங்க இருந்து எடுத்து எழுதணும், அயர்லாந்துல இருந்து எடுத்து எழுதணும். இந்த 2 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், BPSP டைரக்ட் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இந்த 2 தான் நம்ம என்ன சொல்லுவோம், philosophical ஏரியா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அது 2யும் அந்த USA ல இருந்தும் அயர்லாந்துல இருந்து. அடுத்தல பொலிட்டிக்கல் ஏரியா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள பொலிட்டிக்கல் ஏரியா அத எந்தெந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்து எழுதணும்னா, UK ல இருந்து எடுத்து எழுதணும். இங்கிலாந்து, UK னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்துல இருந்து எடுத்து எழுதணும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஏரியா அப்படிங்கிறது என்னென்ன கான்செப்ட்லாம் வரும் அப்படின்னா, பார்லிமெண்ட் கான்செப்ட், பாராளுமன்றம். அடுத்தது பை கேமரலிசம் கான்செப்ட், லோக்சபா ராஜ்ய சபா அப்படிங்கிற பை கேமரலிசம் கான்செப்டையும் பார்லிமெண்ட் கான்செப்டையும் நம்ம எங்க இருந்து எடுத்து எழுதணும், யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்துல இருந்து எடுத்து எழுதணும். இந்த 2 கான்செப்டுக்கு பேர் என்னது, பொலிட்டிக்கல் ஏரியா கான்செப்ட். அப்ப இந்த 2 இவ்வளவு நாடுகள் தான், UK, USA, அயர்லாந்து, இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட், இந்த இருந்து மட்டும் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து எழுதணுமா, வேற எந்த நாடுகள்ல இருந்து நம்ம வந்து எடுத்தது இல்லையா? ஏற்கனவே நீங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல சொன்னீங்க 60 நாடுகளுக்கு போனோம், 65 லட்சம் செலவு, 64 லட்சம் செலவு பண்ணோம் சொன்னீங்க. அப்ப இத்தனை நாடுகள் இருந்த மட்டும் தான் நீங்க எடுத்து எழுதிங்களா கேட்டா இல்ல, இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு, எல்லா நாடுகளும் எடுத்திருக்கோம். என்னென்ன நாடுகள் எல்லாம் நம்ம கான்செப்ட் எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கனடால இருந்து எடுத்து எழுதணும்.
அடுத்தது எங்க இருந்து எடுத்து எழுதணும்? பிரான்ஸ்ல இருந்து எடுத்து எழுதணும். அடுத்தது எங்க எடுத்து எழுதணும்? ஜெர்மனி. வேற எங்க? சவுத் ஆப்பிரிக்கா. வேற எங்க எடுத்து எழுதணும்? ஆஸ்திரேலியா. வேற எங்க இருந்து எடுத்து எழுதணும்? ஜப்பான். வேற எங்க இருந்து எடுத்து எழுதணும்? அயர்லாந்து. அடுத்தது எங்க இருந்து எடுத்து எழுதணும்? யுஎஸ்ஏ. அடுத்தது எங்க எடுத்து எழுதணும்? யூகே. புரியுதா? அடுத்தது எங்க எழுதணும்? ரஷ்யா. யுஎஸ்எஸ்ஆர் அப்படிமாங்க, இப்ப ரஷ்யா. So 1 2 3 4 5 6 7 8 9 10 கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாம். இது புரியுதா? So drawn from various sources, பல்வேறு மூலங்களிலிருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து எழுதப்பட்டது. அப்ப எங்க இருந்து எடுத்து எழுதப்பட்டது? ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 இருந்து எடுத்து எழுதணும். எத்தனை கான்செப்ட்? எமர்ஜென்சி, கவர்னர், ஃபெடரல், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிவிஷன் ஆஃப் பவர், இந்த 5 கான்செப்ட் அங்க இருந்து எடுத்து எழுதணும். அதுல பிலாசபி ஏரியா இது எங்க எடுத்து எழுதணும்? யுஎஸ்ஏல இருந்தும் அயர்லாந்துல இருந்தும். அடுத்து யுஎஸ்ஏல இருந்து என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அயர்லாந்துல இருந்து டிபிஎஸ்பி எடுத்து எழுதணும். பொலிட்டிக்கல் ஏரியா அது எந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்தோம்? இங்கிலாந்து நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்தோம். பொலிட்டிக்கல் ஏரியா இதெல்லாம் பார்லிமெண்ட் கான்செப்ட், பைகாமரலிசம் கான்செப்ட். வேற எந்தெந்த நாட்டுல எடுத்தோம்? ஒரு 10 நாட்டுல எடுத்துள்ளோம். இதனாலதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து B.R. அம்பேத்கர் ப்ரௌடா சொல்லுவார், பெருமையா சொல்லுவார். என்ன சொன்னாரு? ransackings of all the constitution. நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படி? எல்லா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தும் சூறையாடப்பட்டு எழுதப்பட்டது. எப்படி? ransackings of all the constitution. அப்படி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, ransackings of all the constitution அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம B.R. அம்பேத்கர். சோ நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் பார்க்கலாம். blend of rigidity and flexibility அப்படிங்கிற ஃபீச்சர் பத்தி பார்ப்போம். சோ மூணாவது salient ஃபீச்சர் என்னது அப்படின்னா blend of rigidity and flexibility. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லா ரிஜிடிட்டி தன்மை கொண்டதா, நெகிழும் தன்மை கொண்டதா, நெகிழா தன்மை கொண்டதா அப்படின்னா இல்ல. ஃபுல்லா flexibility தன்மை கொண்டதா, நெகிழும் தன்மை கொண்டதா இல்ல. partly rigidity, partly flexibility. பகுதியளவு நெகிழும் தன்மை கொண்டது, பகுதியளவு நெகிழா தன்மை கொண்டது. ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷன், ஒரு கான்ஸ்டிடியூஷனை ரிஜிடிட்டி கான்ஸ்டிடியூஷன், ஃபிளெக்சிபிலிட்டி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தத்தை ஈஸியா கொண்டு வர முடிஞ்சா அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபிளெக்சிபிலிட்டி கான்ஸ்டிடியூஷன். இதே இது ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் கொண்டு வரும், ஆனா கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு கஷ்டப்பட்டு தான் கொண்டு வர முடிஞ்சா அது வந்து ரிஜிடிட்டி கான்ஸ்டிடியூஷன். ஆமா, ஆனா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பகுதியளவு ரிஜிடிட்டி, பார்ட்லி ரிஜிடிட்டி, பார்ட்லி ஃபிளெக்சிபிலிட்டி. அது எப்படி சொல்றோம்னு சொல்லி சொல்லித்தாரே, கவனிங்க. சோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பார்ட்லி ரிஜிடிட்டிங்கோ பார்ட்லி ஃபிளெக்சிபிலிட்டிங்கோ எதை வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்லி ரிஜிடிட்டிங்கோ, ரிஜிடிட்டி கொஞ்சம் நம்ம கான்ஸ்டிடியூஷனை திருத்தது கஷ்டப்பட்டு தான் திருத்தணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன விஷயத்தை கஷ்டப்பட்டு திருத்தணும் அப்படின்னா, ஒரு சட்ட திருத்தத்தை, எந்த ஒரு சட்ட திருத்தத்தை நம்ம ஆர்டிகல் 368 படி திருத்தணும் அப்படின்னா, ஆர்டிகல் 368 படி தான் சில சட்ட திருத்தங்கள் திருத்த முடியும். அப்படி ஆர்டிகல் 368 கீழே எந்த சட்டங்கள்லாம் திருத்தணுமோ அதை எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் திருத்தணும். அதுதான் பார்ட்லி ரிஜிடிட்டி, கொஞ்சம் கஷ்டம். அப்ப இந்த ஆர்டிகல் 368 படி திருத்தணும்னா அதுக்கு என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ன செய்வாங்க, சட்ட திருத்தத்தை ஆர்டிகல் 368 கீழே கொண்டு வருவாங்க. இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் வேணும், பிளஸ் 15 பிளஸ் 15 மாநிலங்களுக்கு மேற்பட்ட 15 பிளஸ் ஸ்டேட்ஸ் உடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உடைய ஒப்புதல் வேணும்.
புரியுதா? 15 நாட்டுடைய 15 மாநிலங்கள் 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுடைய ஒப்புதல், சட்டமன்றத்துடைய ஒப்புதலும் வேணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். இது ரெண்டு இருந்தாதான் சில விஷயங்களை ஆர்டிகல் 368 கீழே திருத்த முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தாலே 368 கீழே சில விஷயங்களை திருத்தலாம் சொன்னேன். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னது? ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னதுன்னா, அந்த அவையில பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல 2/3 மெம்பர்ஸ் ஒப்புதல் கொடுக்கணும். எவ்வளவு மெம்பர்ஸ்? 2/3 மெம்பர்ஸ் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம். ஆர்டிகல் 368 கீழே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிற சிஸ்டத்துல 2/3 மெம்பர்ஸ், 3 பங்கு மெம்பர்ஸ்ல 2 பங்கு மெம்பர்ஸ் உடைய ஆதரவு இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆர்டிகல் 368 கீழே ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு கீழே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். அப்போ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு கீழே எல்லா சட்ட திருத்தத்தையும் ஆர்டிகல் 368 கீழே கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. அப்ப எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் நம்ம ஆர்டிகல் 368 கீழே ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிஸ்டத்துல கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது இந்த ரெண்டு கான்செப்ட்ல மட்டும் நம்ம ஏதோ ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டியை யூஸ் பண்ணி தான் 2/3 மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒப்புதலோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், அதுலயும் நம்ம சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம். டிபிஎஸ்பி, அரசுக்கு காட்டும் வழி நடைமுறைகள், டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற கான்செப்ட்லயும் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம். எதுக்கு கீழே? ஆர்டிகல் 368 கீழே. இத ரெண்ட தவிர இப்ப எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணுமோ, இல்லனா டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த ரெண்டு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்செப்ட்லயும் நம்ம சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 கீழ தான் கொண்டு வரணும். ஆனா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. அப்ப என்ன சிஸ்டத்தை யூஸ் பண்ணோம்? ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் வேணும், பிளஸ் 15 மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுடைய ஒப்புதலும் வேணும். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டுமே இந்த ரெண்டு கான்செப்ட்லயும் நம்ம அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். எதுலலாம்? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அந்த கான்செப்ட்லயும் டிவிஷன் ஆஃப் பவர், இது எத்தனாவது ஷெட்யூல்? டிவிஷன் ஆஃப் பவர் 7th ஷெட்யூல்ல உள்ளது. அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிற கான்செப்டே கொஞ்சம் ரிஜிட் தான், கஷ்டம் தான். 3 பங்கு உறுப்பினர்களை 2 பங்கு உறுப்பினர்கள் நினைச்சீனும் அந்த இதுக்கு அக்செப்ட் பண்ணணும். அந்த ஒரு சட்டத்திட்டத்துல கொண்டு வராங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். 3 பங்குல 2 பங்கு உறுப்பினர்கள், அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். அதுலயும் இந்த டிவிஷன் ஆஃப் பவர் இப்படி கான்செப்டையும் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ங்கிற கான்செப்டையும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் ஆர்டிகல் 368 கீழே அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெம்பர்ஸ் உடைய அக்செப்டன்ஸும் வேணும், 15 ஸ்டேட்ஸ் உடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல உள்ள ஒப்புதலும் வேணும். சோ இது கொஞ்சம் அப்ப நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த விஷயங்கள்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது, டிபிஎஸ்பில அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது, டிவிஷன் ஆஃப் பவர்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். இதே இது நம்ம இது பார்ட்லி ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவேன். அப்படிதானே? பகுதி அளவு நெகிழும் தன்மை, அழகா ஈஸியா கொண்டு வந்துடலாம். நீங்க அது என்னென்ன விஷயத்துல அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப கவனிங்க, அது என்னென்ன விஷயத்துல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரிஜிடிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தோம்னா யுஎஸ்ஏல இருந்து எடுத்தோம். எங்க இருந்து எடுத்தோம்? யுஎஸ்ஏல இருந்து எடுத்தோம். சரியா? யுஎஸ்ஏ உடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபுல் இன் ஃபுல் ரிஜிடிட்டி, அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது. இதே இது நம்ம இது பார்ட்லி என்னது ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கும். ஆனா யூகே லண்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கலாம், அது ஃபுல் இன் ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி, வளையும் தன்மை கொண்டது. அசால்ட்டா ஒரு அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஆர்டினரி சட்டம் போடுற மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த ஃபிளெக்சிபிலிட்டி கான்செப்ட் யூகேல இருந்து கொண்டு வந்தோம், இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்தோம். சரி, ஓகே.
பிளெக்சிபிலிட்டினா என்னது? ஒரு அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தை எளிதாக நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வர முடிஞ்சா அது பிளெக்சிபிலிட்டி. அப்ப என்னென்ன விஷயங்கள்ல நம்ம பிளெக்சிபிலிட்டியா இருக்கலாம், கான்ஸ்டிடியூஷனை எளிதாக என்ன செய்யலாம், மாற்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி மெத்தட். அந்த கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் பேரு சிம்பிள் மெஜாரிட்டி சிஸ்டம். அப்படிங்கிற மெத்தட்ல ஈஸியா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். அப்படி முடியறதுனாலதான் பிளெக்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி சிஸ்டம்னா என்னது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம லோக்சபால எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 595 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்படிதானே? 595 545 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இந்த 545 மெம்பர்ஸ்ல அன்னைக்கு அசம்பிளிக்கு வந்தது எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னா 500 மெம்பர்ஸ் தான். நம்ம மொத்த மெம்பரை பார்க்க கூடாது, பிரசன்ட் மெம்பர்ஸ். அந்த சபால எத்தனை மெம்பர் பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கணும். 500 மெம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தாங்கன்னா அதுல 250 மெம்பர்ஸ், அதாவது 50% மெம்பர்ஸ் என்னஞ்சா போதும், நம்ம கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்தை அக்செப்ட் பண்ணா போதும். அப்படி அக்செப்ட் பண்ணா இந்த சிம்பிள் மெஜாரிட்டி சிஸ்டம் மூலமா நம்ம ஈஸியா அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தை நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வர முடியும். அப்படி என்னென்ன விஷயங்கள்ல இந்த பிளெக்சிபிலிட்டியை யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்ல சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகிள் 2 and article 169. So first article 2 ல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரீங்கன்னா article 169 ல ஒரு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரீங்கன்னா ஈஸியா சிம்பிள் மெஜாரிட்டி சிஸ்டம் எத்தனை பேர் அந்த அவையில பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுல பாதி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணா போதும், ஈஸியா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 2 எதை பத்தி சொல்லுது? இந்தியாவுல புதுசா ஒரு மாநிலத்தை உருவாக்குறோம், ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா ஈஸியா சிம்பிள் மெஜாரிட்டியை கொண்டு வந்துருவாங்க. இப்போ ஆந்திராவை ரெண்டா பிரிச்சிடும். சோ ஆந்திரா தெலுங்கானான்னு ரெண்டா பிரிச்சாங்க. இப்படி ஒரு ஆந்திராவை பிரிச்சு தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குனாங்க. அதுல இந்த சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் பிளெக்சிபிள். நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பிளெக்சிபிள், ஈஸி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருவான். எதுல? ஆர்டிகல் 2ல. அதே ஆர்டிகல் 169 அபாலிஷன் ஆஃப் எல்சி, அதாவது சட்ட மேலவையை கலைக்கிறது. சட்ட மேலவையை கலைக்கணுமா? ஆர்டிகல் 169 அந்த சட்ட மேலவை கலைத்தல் அப்படிங்கிற நம்ம கான்ஸ்டிடியூஷன் கான்செப்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரது ஈஸியா சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இதுதான் நம்ம எதில் உள்ளது பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டி உள்ள விஷயம். புரியுதா? சோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ரிஜிடிட்டி தான். என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தோம். ஆர்டிகல் 368 படி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து பிளெக்சிபிலிட்டி தான். எப்போ? ஆர்டிகல் 2லயும் ஆர்டிகல் 169 இதுல ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதா இருந்தா சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது அந்த அவையில பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ்ல பாதி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணா அமெண்ட்மெண்ட் ஈஸியா கொண்டு வந்துடலாம். சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கான்செப்ட் ஃபெடரல் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படிங்கறத பார்க்கலாமா? சோ ஃபெடரல் வித் யூனிட்டரி பயாஸ் ஃபோர்த் சாலியன்ட் ஃபீச்சர் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபோர்த் சாலியன்ட் ஃபீச்சர் என்னதுன்னா ஃபெடரல் வித் யூனிட்டரி பயாஸ். கூட்டாட்சி அரசு தான், ஆனா எப்படி கூட்டாட்சி அரசு? ஒற்றை தன்மை கொண்ட கூட்டாட்சி அரசு அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஃபெடரல்னா என்னது, யூனிட்டரினா என்னதுன்னு சொல்லி தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கூட்டாட்சி. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து கூட்டாட்சி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எப்படி சொல்றோம்? நம்ம அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. 2 கவர்மெண்ட் இருக்கு, 2 கவர்மெண்ட் சேர்ந்து தான் நம்ம நாட்டை ஆட்சி செய்யுது. அதுக்கு தான் கூட்டாட்சி ஃபெடரல் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல எத்தனை சபை இருக்கு? லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு ஒரு பை கேமரலிசம் கான்செப்ட் இருக்கு. அப்போ லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்துதான் நம்ம நாட்டை வழி நடத்துது. புரியுதா? பை கேமரலிசம் கான்செப்ட். அதனால இது ஃபெடரல், இது கூட்டாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம்? டிவிஷன் ஆஃப் பவர். பவரை பிரிச்சு கொடுத்துருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை துறைகள், எத்தனை டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? 100 டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கோங்க.
அதுமாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க 61 டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. சோ இப்படி பவர் அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்துருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க 100 டிபார்ட்மெண்ட்ஸ் பாருங்க, 100 டிபார்ட்மெண்ட் பாரு, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டால நாங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க 61 டிபார்ட்மெண்ட் உங்க கையில, அதுல நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்களே எல்லாத்தையும் செய்யலாம். அந்த 61 டிபார்ட்மெண்ட்லயும் என்ன பிரச்சனைகள் நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம், நீங்களே சட்டங்களை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரங்களை பிரிச்சு கொடுக்காங்க. இந்த டிவிஷன் ஆஃப் பவர் எத்தனாவது ஷெட்யூல்? 7th ஷெட்யூல். சோ இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு அரசும் சேர்ந்து கூட்டாட்சி பண்றது, பைகாமரலிசம் லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்து ஆட்சி பண்றது. டிவிஷன் ஆஃப் பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் உண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் உண்டு. அவங்கவுங்க பவர்களை பிரிச்சு நம்ம கொடுத்து இப்படி சேர்ந்து நம்ம ஆட்சி பண்ணதுனால நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட யாருக்கு அதிகாரம் ரொம்ப அதிகம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் அதிகம். புரியுதா? சில விஷயங்கள்ல சென்ட்ரல் பேச்ச நம்ம மீற முடியாது. அப்ப இதுல என்ன இருக்கு? ஒரு ஒற்றை ஆட்சி தன்மையும் இருக்கு, யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அப்படி யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை என்னது? நம்ம இந்தியாவுல ஒருத்தருக்கு இந்தியன் அப்படிங்கிற குடியுரிமை தான் உண்டே தவிர நான் தமிழன், நான் மலையாளி, நான் வந்து கன்னடன் அப்படிங்கிற தனித்தனி குடியுரிமை எல்லாம் கிடையாது. ஒரே குடியுரிமை தான். அப்ப குடியுரிமை ஒண்ணுங்கும் போது அதுல யாருடைய யூனிட்டரி நேச்சர் ஃபியூச்சர் வந்து அதிகமா தெரியுது. ரைட்டா? இந்தியன் அப்படின்னு சொல்லலாமே தவிர அப்ப இது நல்லதான் கேட்டதான் பார்த்தா நல்லது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நல்லது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்தோம்னா ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால இது வந்து இன்னும் ரெண்டாவது ஃபியூச்சர் சொல்லி பார்த்தோம்னா எமர்ஜென்சி, நெருக்கடி நிலை பிரகடனம். எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில ஸ்டேட் கவர்மெண்ட் ஒழுங்கா என்ன செய்யல, செயல்படவில்லை, மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டை கவிழ்த்திடும். நீ வெளியே போ, கலைச்சிடும். புது ஸ்டேட் கவர்மெண்ட் அது மறுபடியும் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அப்ப இது ஒரு யூனிட்டரி ஃபியூச்சர். புரியுதா? அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் விட சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட்டையே கவிழ்க்கக்கூடிய அதிகாரம் சென்ட்ரலுக்கு இருக்கு. அது ஒரு யூனிட்டரி ஃபியூச்சர். அடுத்தது என்னது அப்படின்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் அப்பாயின்ட் பண்றது ஓகே அவங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னர் யார் தான் அப்பாயின்மெண்ட் பண்றா? நம்ம சென்ட்ரல் தான் பண்றாங்க. புரியுதா? ஆளுநர், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆளுநரையும் அப்பாயின்மெண்ட் பண்றது யார் தான்? அவங்க தான். அப்ப அவங்களுடைய கண்ட்ரோல் ஸ்டேட்டுக்கு இருக்குன்னு சொல்லிதான் கவர்னர் அப்பாயின்மெண்ட் யார் பண்றா? சென்ட்ரல் பண்ற. இது ஒரு யூனிட்டரி ஃபியூச்சர். அடுத்து இன்னும் ஒரு யூனிட்டரி ஃபியூச்சர் என்னது அப்படின்னா சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஏற்கனவே சொன்னேன் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் அது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். அவங்களுக்கு தனி கிடையாது, அவங்களுக்கு தனி கிடையாது. அப்படி ஒரே கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால நம்ம ஸ்டேட்டை விட பவர் அதிகம் யாருக்கு இருக்கு? சென்ட்ரலுக்கு இருக்கு. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் தான், ஆனா வித் யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு. சென்ட்ரல் வித் ஃபெடரல் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபீச்சர் உருவாச்சு. அதே மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் கேசி பியர் அப்படிங்கிறவர். இந்த கேசி பியர் அப்படிங்கிறவரு என்ன சொன்னாரு? நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து குவாசி ஃபெடரல், அதாவது உங்க கான்ஸ்டிடியூஷன் வந்து பகுதி அளவு கூட்டாட்சி தன்மை கொண்டது, ஃபுல்லா கிடையாது அப்படி சொன்னவர் யாரு? கேசி பியர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தால நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படி சொன்னவர் யாரு? மோரிஸ் ஜான்சன். யாரு? மோரிஸ் ஜான்சன் அப்படிங்கிறது. நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து ஃபெடரேஷன் வித் சென்ட்ரல் டெண்டன்சி, சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொன்னவர் யாரு? யுவர்
ஜெனிங்ஸ். நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஆஸ்டின், கிரான்வில் ஆஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம ஃபெடரலிசத்தை பார்த்து, நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து குவாசி ஃபெடரல் சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, கேசி வியர். நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னது யாரு? மோரிஸ் ஜான்சன். நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து ஃபெடரேஷன் வித் சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாரு? யுவர் ஜென்னிங்ஸ். நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னது யாரு? கிரான்வில் ஆஸ்டின். இது முக்கியம். இதுதான் நம்ம ஃபெடரல் வித் யூனிட்டரி பயாஸ் உடைய டீடைல். இவ்வளவுதான். அடுத்தால அஞ்சாவது பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. சரி, அதை பத்தி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சாவது ஃபியூச்சர் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் யாருக்கு இருக்கு? நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. சோ நம்ம இந்தியன் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படின்னா பார்லிமெண்ட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணது. சோ இந்த கவர்மெண்ட்டை வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு கவர்மெண்ட பிரசிடென்சியல் கவர்மெண்ட், இன்னும் வந்து பார்லிமெண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். இந்த பிரசிடென்சியல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது யாருடைய கான்செப்ட்னா நம்ம யுஎஸ்ஏ இருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம். இங்கெல்லாம் அதிகபட்ச பவர் யாருக்கு உண்டு? பிரசிடென்ட்டுக்கு தான் உண்டு. பிரதமருக்கு விட பிரசிடென்ட்டுக்கு பவர் அதிகம். அதெல்லாம் பிரசிடென்சியல் கவர்மெண்ட் பேரு. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல பிரசிடென்சியல் அப்படிங்கிற ஒரு பதவி இருந்தாலும் யாருக்கு தான் பவர் அதிகம்? பிரைம் மினிஸ்டருக்கு தான் பவர் அதிகம். அதுதான் இது பார்லிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த பார்லிமெண்ட் சிஸ்டம் யாருக்குள்ளது அப்படின்னா யூகே குள்ளது. இதெல்லாம் யார் ஃபாலோ பண்றோம்? நம்ம இந்திய நாடு ஃபாலோ பண்ணுது. அப்போ இந்த பார்லிமெண்ட் மாடலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வெஸ்ட் மினிஸ்டர் மாடல். என்ன மாடல்? வெஸ்ட் மினிஸ்டர் மாடல். இததான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்ணுது. அப்போ இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் இருக்கும். அடுத்து அந்த பார்லிமெண்ட்ல யார் இருப்பானா ரியல் ஹெட் இருப்பாரு, அட் த சேம் டைம் நாமினல் ஹெட் இருப்பாரு. ரியல் ஹெட்னா யாரு? பிரைம் மினிஸ்டர். நாமினல் ஹெட்னா யாரு? பிரசிடென்ட் இருப்பாங்கன்னு சொல்லுது. அடுத்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்ல ரெண்டாவது என்ன சொல்லுது அப்படின்னா, மெஜாரிட்டி பார்ட்டி தான் உங்களுக்கு என்ன செய்யும்? ஆட்சியில அமர்ந்து ரூல் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். அதாவது எலெக்ஷன் வைப்பாங்க. அந்த எலெக்ஷன்ல பெரும்பான்மையாக வெற்றி பெறக்கூடிய கட்சி தான் ரூல் பண்ணும், ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்லிமெண்ட் செட்டப். அடுத்த மூணாவது கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த சபையில உள்ள மெம்பர்ஸ் தான், அந்த பாராளுமன்றத்தில் உள்ள பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் தான் அந்த பார்லிமெண்ட்ல என்ன நடந்தாலும் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரியா? ஃபோர்த் ஒன், அதாவது ஒரு நாட்டுல ஏதோ ஒரு கட்சி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு மோடி அரசாங்கம், பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம், அவருடைய அரசாங்கத்துக்கு கீழே தான் இப்ப வந்து நாடு இயங்குது. இப்ப ஏதாவது ஒரு நாட்டுல ஃபால்ட் நடக்குதுன்னா யார் தான் பொறுப்பு? அவங்களும் அவங்களுடைய மினிஸ்டர் தான் பொறுப்பு. அடுத்த ஃபோர்த் ஒன், பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். அதாவது அந்த பார்லிமெண்ட், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெட் வந்து யாரு? சீஃப் மினிஸ்டர். அப்படிங்கிற போஸ்ட்லாம் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்ல உள்ளது. அதுல அஞ்சாவது டிசோலியூஷன் ஆஃப் எல்சி. ஒரு சட்ட மேலவையை நம்ம கலைக்கணும் அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸும் எதுலதான் இருந்து எடுத்தோம்? வெஸ்ட் மினிஸ்டர் மாடல். புரியுதா? சோ இதுதான் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அல்ல கவர்மெண்ட்ல ரெண்டு டைப் உண்டு. ஒன்னு பிரசிடென்சியல் கவர்மெண்ட், இன்னொன்னு பார்லிமெண்ட் கவர்மெண்ட். பிரசிடென்சியல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றது யுஎஸ்ஏ, ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஸ்டேட்ஸ்லாம். பார்லிமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட யூகேல இருந்து நம்ம எடுத்தோம். அப்படி அந்த பார்லிமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்பாங்க. சோ இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்ல என்னெல்லாம் கான்செப்ட் இருக்கு?
பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குமா. அந்த பார்லிமெண்ட்ல 2 ஹெட் இருப்பாங்க. ஒன்னு ரியல் ஹெட், இன்னொன்னு நாமினல் ஹெட்னு இருப்பாங்க. அதுல மெஜாரிட்டியா யாரு எலெக்ஷன் மூலமா ஜெயிக்காங்களோ அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் இருக்கும்ங்காங்க. அதுல கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த இதுல யாரு ஆட்சி பண்றாங்களோ அவங்களும் அந்த ஹெட்டும் அதோட மெம்பர்ஸ் தான் என்ன தவறுகள் நடந்தாலும் என்னது நல்லது நடந்தாலும் அவங்க தான் கூட்டு பொறுப்பு அப்படிங்காங்க. அதுல பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற கான்செப்டும் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் தான் எடுத்துருக்கோம். அதுல டிசால்யூஷன் ஆஃப் எல்சி, ஒரு சட்ட மேலவை கலைக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்டும் எங்க இருந்து எடுத்ததுதான், இந்த பார்லிமெண்ட் சிஸ்டம் யூகேல இருந்து எடுத்ததுதான். ஆனாலும் அந்த யூகே அதுல உள்ள பார்லிமெண்ட் சிஸ்டத்துக்கும் இந்தியாவில் உள்ள ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. என்னது அப்படின்னா, இந்த யூகேல உள்ள பார்லிமெண்ட் சிஸ்டத்துல இந்த நாமினல் ஹெட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நாமினல் ஹெட் யாரு இருப்பாங்கன்னா ஒண்ணு அந்த யூகேல உள்ள குயின் இல்லைன்னா அந்த யூகேல உள்ள கிங் தான் நாமினல் ஹெட்டா இருப்பாங்க. இவங்க எப்படி வழிமுறைகளா பரம்பரையா ஹெரிடிட்டி மூலமா வந்தவங்க, பரம்பரையா இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு நம்ம அப்பா வந்து கிங்கா இருக்காரு, ஏன்னா நம்ம அம்மா வந்து குயினா இருக்காங்க, அவங்க தான் நாமினல் ஹெட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரு இருப்பா, அவங்களுடைய மகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மகள், அப்படி ஹெரிடிட்டி பரம்பரையா குயின் ஆர் கிங்க சூஸ் பண்ணி அவங்கள நாமினல் ஹெட்டா வச்சிருப்பாங்க எங்க, யூகேல. ஆனா நம்ம இந்திய நாட்டுல நாமினல் ஹெட் யாரு, பிரசிடென்ட். அவங்க பரம்பரையாவா வராங்க இல்ல, எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. என்ன எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா செய்வாங்க, தேர்ந்தெடுத்து பிரசிடென்ட் உருவாக்குமே தவிர ஹெரிடிட்டி டைப்ல பரம்பரையா நம்ம பிரசிடென்ட தேர்ந்தெடுக்க மாட்டோம். இதுதான் அந்த யூகே பார்லிமெண்ட் சிஸ்டத்துக்கும் இந்தியன் பார்லிமெண்ட் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரியுதா? சோ இதுதான் இன்னைக்குள்ள 5 ஃபியூச்சர்ஸ் பார்த்திருக்கோம். நாளைக்கு அடுத்த அளவுல 5 ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். சோ இந்த இந்தியன் பாலிட்டில நம்ம பார்க்கிறது சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுல பார்ட் 2 வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். நம்ம வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். சோ மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ் ப்ரோ. பாய்.